நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டாபிக் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்கலாம். ஓகே சார். குரு அதிசாரம்னா என்னன்னு சொல்லிருங்க சார் ஃபர்ஸ்ட். குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதை அதிகமாக சில வருஷங்கள் குரு வந்து வேகமா நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வேகமா நகரும் போது பாத்தீங்கன்னா சில மாதங்கள் அவருடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அதிசாரம்னு சொல்லுவோம். அதிசாரம்னா வேகமாக நகர்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசியில் குரு இருக்காரு, அது அதிசாரமாகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நடக்க போகுது. அதில் இருந்து அடுத்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே இருந்து ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார். குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டில ஆட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது யாருக்கு சுலபமா பொருந்தோம்னா நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு தான். இப்படியும் இருப்பாங்க, நல்லது கெட்டது எல்லாமே மிக்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? இந்த குரு அதிசாரம் மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான முயற்சிகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்க போகுது. ஏன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்கள் நம்ம எப்படியாவது கடன் பிரச்சனைலேருந்து வெளில வந்தோம்னு முயற்சி பண்ணுறாங்க, அதெல்லாம் நடக்காமல் இருக்குது. அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே போல் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த விஷயங்களில் இவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாமே நடந்து இந்த வருஷம் அப்பாடா இந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இந்த குருவின் அதிசாரம் மூலமாக ஏற்பட போகுது. கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி கடனே இல்லாத மிதுனம்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவங்களுக்கு கடைசி வரைக்கும் கடன் இருந்துக்கிட்டே இருக்குமா? சின்ன கடன் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி நிறைய யோசிப்பாங்க. அந்த யோசனை எப்படி இருக்கும்னா, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சக்ஸஸை கொடுத்துரும். இவங்க அந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னும் போது என்னங்கன்னா, பிளான் ஏல ஆரம்பித்து பிளான் பியில் நடுவில் போய் பிளான் சிக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஏதாவது ஒரு இடத்துல லாஸ் ஆகிடும், ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்டப் ஆகிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு கடன் பிரச்சனைன்றது நீண்ட காலமாக வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா மிகப்பெரிய புத்திசாலிகள். புத்திசாலியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் அடுத்ததையும் செய்யணும்னு நினைப்பாங்க. அதில் பிரச்சனைகள் வந்து இதையும் செய்ய முடியாமல் கடைசியில் ஒழுங்காக இருக்கிற வேலையும் விட்டுட்டு பிஸ்னஸையும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே கடனோட வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம், ஒரு ஸ்ட்ரீம்லைன்டாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா சிறப்பு. கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வெளியில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வீட்டில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. ஸோ கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இப்போ கிளியர் ஆகுமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துல அதிசாரம் மாறாரு. அவருடைய 5ஆம் இடத்து பார்வை 7ஆம் இடத்துல வர்றதுனால இவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசுனா சண்டை இல்லாமல் இருக்கிறது, எப்படி கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எப்படி கணவரை வந்து ஐஸ் பிடிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இவங்க லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்துருமா இல்லையா? அந்த மாதிரி மாற்றி அமைத்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு குருவின் அதிசாரம் மூலமா நடக்க போகுது. கண்டிப்பா சார். எனக்கு வேலை இருக்கு, ப்ரமோஷன் இல்லை, பிஸ்னஸ் இருக்கு, முன்னேற்றம் இல்லை, எனக்கு இப்போ கிடைக்குமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சின்னு சொன்னேன். அப்போ முயற்சி பண்ணி நடக்கலை கடந்த காலகட்டங்களா. ஆனால் இப்போ இந்த குருவின் அதிசாரம் ஆகும்போது என்னன்னா, முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணும்போது சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஒரு 50,000 சம்பளம் கிடைச்சா பரவாயில்லன்னு அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 60,000 சம்பளம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எனக்கு இந்த வருஷம் இந்த மாதம் வந்து நான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணால் போதும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆர்டர் கிடச்சி 2 லட்சம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ ப்ராஃபிட் அதிகமாகும். அப்போ ப்ராஃபிட் அதிகமாகும் போது என்னாங்கன்னா லாபம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய கடன் பிரச்சனைகள் கூடயும் நினச்ச விஷயங்களை விட அதிகமாக செய்யறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கண்டிப்பாக சார். நம்ம ஃபேமிலி பற்றி பேசிட்டோம், ஜாப் பற்றி பேசிட்டோம். ஆனால் கல்யாணமே ஆகாமல் காதல் இருக்கும், கல்யாணம் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் காதல் கல்யாணம் பாய்க்குமா?
இந்த இந்த ஒரு 105 நாளில் இவங்க காதல் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா. நிறைய பேர் என்னன்னா பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமான்னு வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த அக்டோபர் 31க்கு அப்புறம் கண்டிப்பாக காதலை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சாங்கன்னா இந்த 3 மாதத்திலேயே, அதாவது ஜனவரி 24க்குள்ளேயே கண்டிப்பாக திருமணம் உறுதியாக நடக்கும். ஓகே சார், இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பணம் வரும், லாபம் வரும், காசு வரும். அந்த நேரத்தில் இவங்களுடைய கடன் அடைக்காம திருப்பி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிடலாம், வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், வேற ஒரு வேலைக்கு போகலாம், வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் நினச்சி ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வர்ற பணத்தை இவங்க கடன் கட்டுற வேலையை பார்த்தாங்கன்னா நல்லது. கடனை அதிகப்படுத்திக்காமல் இருந்தாவே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் மிதுன ராசி அந்த சார் சொன்னதில் அப்போ எனக்கு இவ்வளோ ஒத்து போகுதா அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நன்றி சார். வணக்கம்மா.